யாரா கடையில இருந்து வந்தா ஃப்ளெக்ஸ் ஜெராலே உங்க கடையில ஃப்ளெக்ஸ் எடுத்து வச்சிட்டு 5-2ல விழுந்தது அன்னைக்கு சருளடி. ஹாய் நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம திருப்பத்தூர் டோர்னமெண்ட்டில் இருக்கோம். அது வந்து ஒரு டோர்னமெண்ட்டு 10K மேட்ச்சு இப்போ வந்திருக்கோம். நேற்று ஒரு செமி எடுத்துட்டாங்க, 2 நாள் மேட்ச்சு. நேற்று ஒரு செமி எடுத்துட்டாங்க, இன்றைக்கி 2 போல். இன்றைக்கி 2 டீம் செமி எடுக்க போகிறாங்க. இன்னையோட மேட்ச் முடியுது. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் நம்ம இன்றைக்கி வீடியோ கவர் பண்ண போகிறோம். விக்கெட்டை பார்ப்போம், அப்படியே கிரவுண்டை பார்த்துட்டு அப்படியே மேட்ச் பார்ப்போம். நல்லாயிருக்கும். இதுதான் விக்கெட்டு. இப்போ விக்கெட்டை பார்த்துட்ருக்கீங்க. இது பேட்டிங் அண்டு, அந்த அண்டு தான் பவுலிங் அண்டு. அப்படியே அவுட் ஃபீல்டு பார்ப்போம். இங்கே லாங்கானு, அப்படியே மிட் விக்கெட்டு. இங்கே ஸ்கொயர் மட்டும் கொஞ்சம் லாங்காக இருக்குது. இங்கே ஃபைன் லெக்லாம் கிட்ட, அப்படியே கீப்பருக்கு பின்னாடி. அதே மாதிரி இங்கே ஆஃப்லையும் கொஞ்சம் லாங்காக இருக்குது. இங்கே கவர்ஸு, இங்கே லாங் ஆஃப். இங்கே ஃபஸ்ட்டு மேட்ச்சு. இப்போ ஃபஸ்ட்டு மேட்ச்சே இங்கே யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சருகு வளையப்பட்டி வர்சஸ் உச்சிப்புலிப்பட்டி. இங்கே வந்து டாஸ் வின் பண்ண சருகு வளையப்பட்டி வந்து ஃபீல்டிங் வந்திருக்காங்க. இந்த மேட்ச்சுக்கு வந்து 3 ஓவர் கொடுத்துருக்காங்க. 3 பவுலர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ளே வந்துட்டாங்க. விக்ரம் ஸ்ட்ரைக்லையும், நான் ஸ்ட்ரைக்கிங் எண்டில் ரஞ்சித், பவுலிங் எண்டில் ஃபஸ்ட் ஓவர் போடுறக்காண்டி அழகப்பன். ஓரத்தைக்கில் இருந்து இங்கே ஃபஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயராக எடுத்துகிட்டு வந்தார். இங்கே நல்ல ஷாட்டுங்க. பேட்டில் நல்லா கனெக்ட் இருந்துச்சு. இங்கே கருவைக்கு இங்கே கிளியர் பண்ணியிருக்கு. இங்கே ஃபஸ்ட்டு பாலே ஒரு 6 எடுத்துகிட்டு வந்திருக்காரு விக்ரம் பேட்டில் இருந்து. 6ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஒன் மறுபடியும் கனெக்ட் பண்ணார். ஆனால் அங்கே ஃபீல்டர் கிளியர் பண்ணியிருக்குங்க. இங்கே 6 பேக் டு பேக். இங்கே 2 6 எடுத்துகிட்டு வர்றாரு இங்கே விக்ரம். இங்கே தேர்ட் ஒன் ஹாட் ட்ரிக் அடிப்பாரான்னு பார்ப்போம். இங்கே மறுபடியும் கனெக்ட் பண்ணார். க்யூட் 6ங்க. இங்கே 6 இந்த டோர்னமெண்ட்டில் இங்கே முதல்ல ஹாட் ட்ரிக் 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்கே விக்ரம். ஃபோர்த் ஒன் கேப்புங்க. கண்டிப்பாக பவுண்டரியை கிளியர் பண்ணும். இங்கே 3 6க்கு அப்புறம் ஒரு 4 இங்கே விக்ரம் பேட்டில் இருந்து எடுத்துகிட்டு வர்றாரு. லாஸ்ட் 2 ஓவர் 2 வந்துருக்கு. தனத்துலேருந்து ஒரு பவுன்ஸ் இருந்துச்சு. ஆனால் இங்கே டாட் பாலாக மாறி இருக்கு. முதல் டாட் பாலை பதிவு பண்ணுறாரு. லாஸ்ட் ஒன் போன பால் வைட். இங்கே ரீபால் டவுன் த விக்கெட்டு. ஃபீல்டரை 1 பவுன்ஸில் கிளியர் பண்ணியிருக்கு. இங்கே அனதர் ஒரு 4. அதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. இங்கே ஒரு ஓவருக்கு எந்த விக்கெட்டையாவது லூஸ் பண்ணாமல் இங்கே ஸ்கோர் 27 உச்சிப்புலிப்பட்டி. இங்கே எல்லா பாலுமே விக்ரம் தான் ஸ்ட்ரைக் பிடிச்சிருந்தாரு. செகண்ட் ஓவர் போடுறக்காண்டி பவுலிங் எண்டில் கருப்பு. இங்கே ஓரத்தைக்கில் இந்த ஃபஸ்ட் ஒன் ரஞ்சித் ஸ்ட்ரைக்கில் ஒரு ஸ்லோயராக எடுத்துகிட்டு வந்தாருங்க. இங்கே லாங் ஆஃபுக்கு நேரு அது ஃபீல்டர் தட்டி இங்கே அது 2 ரன்னாக மாற்றிருக்காங்க. செகண்ட் ஒன் இன்னொரு ஸ்லோயராக எடுத்துகிட்டு வந்தார் யாக்கரில். இங்கே நல்லா ஸ்டாப். இங்கே தேர்ட் ஒன் போன பால் வைடு. இங்கே ரீபால். பாலில் கொஞ்சம் வேரியேஷன் இருந்துச்சு. இங்கே விக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே நல்ல கீப்பிங்க. இங்கே விக்ரம் விக்கெட்டை இங்கே 3 6 2 4 பதிவு பண்ண பேட்ஸ்மேன். நியூ பேட்ஸ்மேன் ஸ்கை ஸ்ட்ரீக்கில் இன்னும் 3 வந்துருக்கு. ஒரு பாடி லைனில் எடுத்துகிட்டு வந்தார். ஆனால் அங்கே சிங்கிள். லாஸ்ட் 2 மோர் சான்ஸ் ஃபார் அங்கே ஃபீல்டர் கேட்ச் ட்ராப்புங்க. கேட்ச் ட்ராப் பண்ணி இங்கே சிங்கிளாக மாறுது. லாஸ்ட் ஒன் நல்ல ஷாட்டுங்க. கிளியர் பண்ணியிருக்கு. இங்கே 6 இங்கே ஸ்கை பேட்டில் இருந்து அவருக்கான முதல் 6 பதிவு பண்ணியிருக்காரு. அதோட இந்த ஒரு கம்ப்ளீட். இங்கே 2 ஓவருக்கு 1 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 39 இங்கே உச்சிப்புலிப்பட்டி. இங்கே லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர். கண்டிப்பாக அந்த ஓவர் பிடிச்சி போட்டான். அந்த பேட்சில் தான் பவுலர் வந்திருப்பார். இங்கே நல்ல டெலிவரிங்க. என் லைனில் நேரத்தில் ஒரு டாட் பால் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. செகண்ட் ஒன் டவுன் த விக்கெட்டு. ஆனால் ரொம்ப பவுன்ஸ் இருந்துச்சுங்க. தேர்ட் ஒன் உள்ளே மாறும் சான்ஸ் ஃபார் அங்கே கட்சிக்கான ஒரு வாய்ப்பு. இங்கே நல்லா டேக்கனுங்க. இங்கே பாலா இங்கே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் அன்பு ஸ்ட்ரைக்கில் தெளிவான யாக்கரு. ஆனால் இங்கே சிங்கிளாக மாறுது.
லாஸ்ட் 2 மோர். ஆனால் அங்கே பின்னாடியே போயிட்டாரு. ஆனால் கிளியர் பண்ணியிருக்குங்க. இங்கே 6ங்க. ரஞ்சித் பேட்டில் இருந்தோம், ஒரு 6 எடுத்துகிட்டு வந்திருக்காரு. லாஸ்ட் 1. ஒரு எட்ஜு சரியாக கனெக்ட் ஆகலை. ஆனால் நேருக்கு நேரம் 2 ரன்னு கலவு பண்ணுவாங்க. 2 ரன். இங்கே 3 ஓவருக்கு 49 ரன்னுக்கு ஆடிருக்காங்க. இங்கே 50 ரன் டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஒரு ஹை ஸ்கோர் மேட்ச்சு. இங்கே 50 ரன் தேவையாக இருக்குது. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ளே வந்துட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் கருப்பு, பவுலிங் எண்டில் ஃபஸ்ட் ஓவர் போடுறாங்க. விக்ரம் ஓவர் நிற்கிறேன். ஃபஸ்ட் ஒன் ஒரு ஸ்டெப் லைனில் எடுத்துகிட்டு வந்தார். அது டாட் பாலுங்க. செகண்ட் ஒன் நல்ல டெலிவரி. இங்கே லைனில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. பேக் டு பேக் இங்கே 2 டாட்டு. தேர்ட் ஒன் நல்ல ஷாட்டுங்க. நேருக்கு நேர அது கண்டிப்பாக 6 பேர் அவங்க டீமுக்கிட்டே. இங்கே முதல்ல 6 பதிவு பண்ணுறாரு. இங்கே கருப்பு பேட்டில் இருந்து அவருக்கு. ஃபோர்த் ஒன் கீழே. இங்கே லாஸ்ட் 2 மோர். இன்னும் 2 பந்து இருக்குது. ஒரு லோ டாஸ் பால், ஆனால் அது தரையிலே கனெக்ட் பண்ணார். இங்கே ஃபீல்டர் முருகன் சிங்கிள். லாஸ்ட் ஒன் டாட் பால் அட் த எண்ட் ஆஃப் தி ஓவரில். பேட்டிங்லேயும் நல்லா ஆடி கொடுத்துருந்தாரு, பவுலிங்கும் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. இங்கே விக்ரம் இங்கே ஒரு ஓவருக்கு எந்த விக்கெட்டையும் லூஸ் பண்ணாமல் இங்கே ஸ்கோர் 7. சருகு வலையப்பட்டி. இது செகண்ட் ஓவர் போடுறக்காண்டி பவுலிங் எண்டில் விச். ஃபஸ்ட் பால் ஒயிட். இங்கே ரீபால் அரௌண்ட் விக்கெட்லேருந்து. அங்கே டாட் பாலுங்க, ஆனால் நோ பால் கொடுத்துருக்காங்க. இங்கே பவுலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே சக்திவேல் பவுலிங் எண்டில். இங்கே ஒரு ஃப்ரீ பாலுங்க, இலவச பந்து. பால் கொஞ்சம் அலசி வந்துச்சு. அங்கே டாட் பால். இப்போ பால் ஒயிட். இங்கே ரீபால். செகண்ட் ஒன் டேஸ் பால் வேணாம். அங்கே ஃப்ளாட் 6ங்க. இங்கே கிளியர் பண்ணியிருக்கு. இங்கே 6, 2வது 6 இங்கே கருப்பு பேட்லேருந்து. தேர்ட் ஒன் நல்ல ஷாட்டுங்க. இங்கே கிளியர் பண்ணியிருக்கு. இங்கே பேக் டு பேக் 2 6. இங்கே பேக் டு பேக் 2 ஒய்டு. இங்கே பவுலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே அன்பு ஸ்ட்ரீக்கில் ஒத்திக்கிருந்து நல்ல ஷாட்டுங்க. கிளியர் பண்ணியிருக்கு. இங்கே 6. இங்கே 4வது 6 இங்கே கருப்பு பேட்டில் இருந்து. இங்கே 1 மேனாக மேட்ச் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காரு. லாஸ்ட் 2 மோர். பேட்டில் சரியாக கனெக்ட் ஆகலை. இங்கே 2 ரன்னுக்கு ரஷ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே ஃபீல்டர் முருகன் இல்லைங்க. இங்கே 1 ரன் மட்டும் நல்ல ஸ்டாப். இங்கே லாஸ்ட் ஒன் கார்த்திக் ஸ்ட்ரீக்கில். உங்கள் ஃபீல்டர் ரைஸ் ஆன் த பால் நல்லா டேக்கனுங்க. இங்கே விக்கெட்டாக மாறி இருக்கு. இங்கே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. இங்கே அன்பு லாஸ்ட் பாலில். அதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. இங்கே 2 ஓவருக்கு 1 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 31 ரன்னுக்கு ஆடிருக்காங்க. 6 பந்துக்கு 19 ரன் தேவையாக இருக்குது. 6க்கு 19 தேவை. இங்கே பவுலிங் எண்டில் பார்ப்போம் யாரை எடுத்துகிட்டு வராங்கன்னு. இங்கே பவுலிங் எண்டில் ரஞ்சித் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒரு மேட்ச் ஓவர் போடுறக்காண்டி. இங்கே 4 6 பதிவு பண்ண பேட்ஸ்மேன் இங்கே கருப்பு ஸ்ட்ரீக்கில். அதுக்கு இந்த ஃபஸ்ட் ஒன் இடத்துலேருந்து கீழே அது டாட் பால் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் ரீபால் பண்ணுவாங்க. வெயிடுங்க நல்ல ஷாட்டுங்க. கிளியர் ஹிட்டு. இங்கே லாங் ஆஃபில் கிளியர் பண்ணியிருக்கு. இங்கே 5வது 6. தேர்ட் ஒன் இன்னும் 13 ரன் தேவையாக இருக்குது. இங்கே ஒரு ஸ்லோராக எடுத்துகிட்டு வந்தார். பேட்ஸ்மேன் ஏமாற்றி அது டாட் பாலாக மாறி இருக்குது. ஃபோர்த் ஒன் சரியாக கனெக்ட் இல்லை. ஆனால் இங்கே ஃபீல்டர் கையில் விக்கெட்டாக மாறி இருக்குங்க. இங்கே 5 6 பதிவு பண்ண பேட்ஸ்மேன் ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காரு. இங்கே நல்ல பிளேங்க கருப்பு. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். 2 பந்துக்குமே பெரிய ஷாட் தேவை. அவங்க குத்தினதுக்கு கீழே அது டாட் பாலாக மாறி இருக்கு. மேட்சை உச்சிப்புள்ளிப்பட்டி அவங்க பக்கம் மாற்றிருக்காங்க. லாஸ்ட் ஒன் ரெண்டுமே ஆப்போசிட்டில் தான் அடிக்குது. ரைட் பேட்ஸ்மேனுக்கு சாதகமாக இருக்குது. ஆனால் அங்கே கனெக்ட் பண்ணார். கேட்ச் ட்ராப். இதோட ஓவருங்க இந்த மேட்சை. இங்கே உச்சிப்புள்ளிப்பட்டி இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் 1 பை உச்சிப்புள்ளிப்பட்டி. நல்ல பிளே. 2 டீமே நல்ல பிளேங்க.